எங்கள் ஊர் பரமக்குடி சித்திரை திருவிழாங்க. எவ்வளோ தான் மனசு சங்கடமாக இருந்தாலும் சரி, கையில் காசு இருக்கோ இல்லையோ, சும்மா சுற்றி பார்க்கவாது போவோம், மக்கள் கூட்டத்தை பார்க்கவாது போவோன்ட்டு போயிருந்தோம். ரொம்ப பெரிய காசுலாம் இல்லை, ஒரு 200ரூவா கையில் வச்சுருந்தோம். பிள்ளைங்க இந்த ரிங்கில் விளையாண்டாங்க. இதில் போட்டு பார்ப்போமா, ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பார்ப்போம்னு அதுகளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். சரி போட்டு பாருங்கப்பான்னு சொல்லி அந்த ரிங்கு 50 ரூபா. இவருக்கு வியாபாரமே ஆகலை. நாங்களும் ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். இவருக்கு வியாபாரமே இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையும் கடை. சரி நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு இது சரி, இவருக்கு வியாபாரமாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் சரி வாங்கப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சோம். பார்த்தா போட்டோடனே அந்த குதிரையிலையும் பிள்ளையார்லேயும் போட்டா. அதுவே ஒரே சந்தோஷம் தாங்கலை. அப்போ அதோடு நிப்பாட்டணுமா இல்லையா, அதோடு நிப்பாட்டலை. வேகமாக என்ன செஞ்சிச்சு, இல்லை இன்னொரு தடவை போடுவாங்க. சரி போடுங்க, எனக்கு இன்னொரு இது ஆசை. அப்புறம் பார்த்தா பிள்ளைங்க தோத்துச்சுங்க. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் போனதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வியாபாரம் ஆரம்பிச்சிது. ஏன்னா இந்த ரிங்கு போடுறதுக்கு நிறையா பேர் அடுத்தடுத்து வந்தாங்க. அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ திருவிழா கூட்டங்களில் எவ்வளவோ கடைகள் இருக்குது, இந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்குது. ஆனால் இவங்க அப்பா அம்மா வியாபாரமே இல்லைன்னு ரொம்ப மனசு சங்கடப்பட்டாங்க. நாங்கள் எப்பயுமே திருவிழான்னா இங்கே இவர் கடையில் தான் சாப்பிட்றது. ஏன்னா இவர்கிட்ட நல்லா இருக்கும். இவர் கடை எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து வருவோம். பக்கத்தில் எவ்வளோ தான் கடை போட்டிருந்தாலும் அங்கேயே வியாபாரம் ஆகும். ஆனால் இவர் கடைக்குன்றது போது இவ்வளோ கூட்டங்கள் பாருங்கள். நாங்களே தேடி பார்த்து தான் சாப்பிடுவோம். இப்படி சுற்றி பார்த்து வரும். ராட்டினம் சுற்றணும்னு சொன்னாங்க பசங்க. பார்த்தா ராட்டினத்தில் க்யூ நிற்கிது, அவ்வளோ நிற்கிது. வெறுத்துட்டாங்க. அம்மா நீ இதுக்கு மேலே முடியாது, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்ன சரி நாளைக்கு பார்த்துக்குருவோம், ஏன்னா காசும் கையில் கம்மியாக இருக்குது. சரி வா நாளைக்கு பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் திருவிழா. 10 நாள் திருவிழா, 4 நாள் 5 நாள் திருவிழா இப்படி இருக்கும். நாங்கள் கரெக்டாக ஆற்ற விட்டு வெளியில் வரும்போது பெருமாள் வந்தார், கருட வாகனத்தில் வந்தார். அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மனக்கவலையில் தான் நாங்கள் வந்தது. கையில் காசு இருக்கோ இல்லையா, சரி வாங்க சுற்றி பார்க்கவாது போவோம்னு சொல்லி தான் நாங்கள் இதே மாதிரி எத்தனை பேர் காசு இருந்தால் தான் போகணுமான்னு, இல்லாட்டினா சும்மா வாங்க. நிறைய பேர் வர்றாங்க, பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸுக்காண்டே வருவாங்க. சரி ரைட்டு போய் பார்த்துட்டு. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அடம் பிடிச்சி கேட்பாங்க. நம்ம பிள்ளைலாம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்களா, அதனால் அடம் பிடிச்சி கேட்குறதுக்கே வேலை இல்லை. வாங்க ரைட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷமாக போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு வெளியில் வரும்போது சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தோம் பார்த்துக்குங்க.